ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, வரும் ஞாயிறு பிற்பகல் உனது வாழ்வில் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடைபெறும். நீ எதையாவது மறைக்க முயன்றாலும் அது கவனிக்கப்பட்டுவிடும். என்னை நினைப்பதால் உனக்கு அந்த இடத்திலும் வெற்றி கிட்டும். இது உன் சாய்தேவனின் என் சத்திய வாக்கு தங்கமே. உலகிற்கு நன்மை செய்யும் இறுதி நாயகன் சாயி என அவரது அவதாரமும் அற்புதங்களும் உறுதி செய்கின்றன. இவற்றை கண்ணார கண்டும் உளமாற அனுபவித்தும் வருகிற நாம் அவற்றை நமக்குள்ளேயே பூட்டி வைத்து கொள்ளாமல் எல்லோரிடத்திலும் பாபாவின் அற்புத அருளை கொண்டு செல்ல வேண்டும். மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் பிரார்த்தனையை சீக்கிரம் நம் சாயப்பா நிறைவேற்றுவார். பாபாவை வணங்கும் பலருக்கு வழி தெரியவில்லை. அதனால் மனது அலைப்பாய்கிறது. இங்கு சென்றால் நன்மை நடக்குமா, அங்கு சென்றால் நன்மை நடக்குமா என்று பாபா ஆலயங்களையே பேதப்படுத்தி பார்க்கும் உணர்வுக்கு வந்து விடுகிறார்கள். பாபா எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருப்பவர். அவரது அருளை எல்லா இடங்களிலும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் அதற்கு தயாராக இருப்பது கிடையாது. யார் மூலமாவது எதையாவது கேள்விப்பட்டால் உடனே அங்கு ஓடி காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ள முற்படுகிறீர்கள். இருந்த இடத்தில் இருந்தே உணர்வோடு ஒன்றி கதறிப்பார். பாபாவின் அருளை பெற பதற்றப்படு, அவசரம் காட்டு. முழு மூச்சோடும் ஒரே மனதோடும் அவரை தியானம் செய். அப்போது வேண்டியது விரைவில் கிடைக்கும். பாபா உங்களுக்கு தராத ஒன்றை வேறெங்கும் சுலபத்தில் உங்களால் பெற இயலாது என்பதை பலரின் அனுபவ தொகுப்புகளின் அடிப்படையில் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் வரும் என காத்திருந்த உனது பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் இனி புதையல் கிடைத்தது போன்ற உனக்கான எல்லாம் வரிசையாய் வந்து குவிய போகிறது. நீ வேண்டியது இன்னும் நிறைவேறவில்லை என்ற ஆதங்கத்தில் என்னிடம் உனக்கு கோபம். ஏதேதோ பேசுகிறாய். உனக்கு நான் மட்டுமா குழந்தை? கோடான கோடி குழந்தைகள் உனக்கு. நான் இல்லை என்றால் உனக்கென்ன கவலை என்கிறாய். தயவு செய்து இந்த வார்த்தைகளை இனி உபயோகப்படுத்தாதே என் தங்கமே. தாய்க்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் எல்லோரும் சமமே. நான் உன் தாய் அல்லவா? நான் பொறுக்கி எடுத்த வைரங்களில் நீயும் அடக்கம். உனது வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். அதற்கான காலம் கைகூடி வந்து விட்டது என் செல்வமே. அதுவரை அமைதியாக இரு. உனது அனைத்து காரியங்களையும் நானே முன்னின்று நடத்துவேன். எல்லோருக்கும் வாழ்வில் திருப்பு முனை என்பது நிச்சயம் வரும். அதுவரை தவறான பாதையை நோக்கி செல்லாமல் நாம் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். நீ நினைத்த காரியம் ஒன்று கைகூடி வரப்போகிறது. சிறு தடை கூட இல்லாமல் முன்னின்று நான் அதை நடத்தி வைக்கப் போகிறேன் குழந்தையே. உன் வேதனையை நீ மட்டுமே அறிவாய். மற்றவர்களிடம் நீ பகிரச் சென்றால் அவர்கள் அவர்களுடைய வேதனை உன்னுடைய வேதனையை விட பெரிது என்று சொல்வார்களே தவிர உன் வேதனையை அவர்கள் புரிந்து கொள்ளப் போவதில்லை. மனிதர்களிடம் நீ ஆறுதல் தேடுவது உனக்கு வேதனை தரும். உனக்குள்ளே இருக்கும் என்னை உணர்ந்து கொள். உணர்ந்து சரணடைந்து என்னை காண முயற்சி செய். உனக்கான ஆறுதல் நிச்சயம் கிடைக்கும். உன்னுடைய பாரங்களை என் பாதத்தில் சமர்ப்பித்துவிடு. எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு. வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் கைகூடி வரப்போகிறது. நீ துயரத்திலிருந்து விடுபட போகிறாய். வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு. உன் வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு. ஒரு நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு அளிப்பேன் என் குழந்தையே. வருத்தப்படாமல் பொறுமையாக இரு. கர்மவினையை இப்போது நீ அனுபவித்து வருகிறாய். பல இழப்புகள், உறவுகளிடத்தில் அவமரியாதை, பல எதிர்ப்புகள். அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகள் இல்லை. உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போவது நான். உன் வாழ்க்கை தரத்தை மாற்றியமைப்பது என் பொறுப்பு. உன் வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகிறது. அந்த தருணத்தில் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன் குழந்தையே. எதுவும் நிரந்தரம் இல்லை. எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உனது நற்குணம் எனக்கு பிடித்திருக்கிறது. உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என் பொறுப்பு. தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நான் இருக்கிறேன். உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு என் குழந்தையே. உனக்கு துணையாக நான் இருப்பேன். உன் கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது. இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்போடு அமுது படைத்த உன்னை நினைத்து என் கண்களில் கண்ணீர் அருவியாக பெருகுகிறது.
நான் வணங்கும் தெய்வம் நீ இருக்க எனக்கென்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது. நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர்ந்து விட்டது. அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில் என் குழந்தையே. அதை என்னோடு சேர்ந்து ருசிக்க நீ தயாராக இரு. உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்போடு என் ஆசிர்வாதத்தில் வாழையைப் போல குலைத்தள்ளி தலை தோங்கும். என்னுடைய பிள்ளைகளை நான் என்றும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க விட்டு விடுவேனா? நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. உன்னை என்றுமே கைவிட மாட்டேன். நீ சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள். நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு பார். உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும். அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான். ஆனால் அதை முயன்று பார். உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும். என்னை மீறி எதுவும் நடக்காது. உன் நிழலாக நான் இருக்கிறேன் என் குழந்தையே. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. மீதியை நான் பார்த்துக்கொள்கிறேன். உன்னுடைய எந்தெந்த வேண்டுதல்கள் நிறைவேறும் என்று நான் குறிப்பாக உணர்த்தினேனோ அந்த வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக இனி அடுத்தடுத்து நிறைவேறும். உன்னுடைய சில வேண்டுதல்களில் மாற்றமும் நிகழ்ந்து அதை நீ ஏற்றும் கொண்டு விட்டாய். நீ புரிந்து கொண்டாய் நான் உனக்கு செய்வதெல்லாம் நல்லது என்று. நிச்சயமாக உனக்கு நான் நல்லதையே செய்வேன் என் பிள்ளையே. நீ மகிழ்ச்சியோடு இரு. உனது நீண்ட நாளைய போராட்டத்திற்கு நிறைவு காலம் வந்து விட்டது. உன் தியாகத்திற்கான பலனை இனி தாராளமாக நீ அனுபவிக்க இருக்கிறாய். கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மனநிறைவை பெறப் போகிறாய். உன் பொறுமையும் நம்பிக்கையும் என் திருமுன்னர் மதிக்கப்பட போகிறது. நான் பலனோடு வருகிறேன். அதுவரை பத்திரமாக உன் மனதை பாதுகாத்து பக்குவப்படுத்திக்கொள். இதுவரை இருந்த பொறுமையும் நம்பிக்கையும் உன்னோடு எப்போதும் பத்திரமாக இருக்கட்டும். இதோ அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று நம்பிக்கையில் யாரையும் தேடி ஓடாதே. ஒருவரிடம் ஓடி அதன் மூலம் பிரச்சனை தீர்ந்தது என்று நினைக்காதே. அந்த நேரத்தில் அந்த விளைவுக்கான முடிவு வந்தது என்பதை தெரிந்து கொள் என் குழந்தையே. நீ அங்கு ஓடி இருக்காவிட்டாலும் அந்த பிரச்சனை தீர்ந்துதான் இருக்கும். காரணம் உன் கூடவே நான் தானே இருக்கிறேன். உன் கஷ்டம் முடிவுக்கு வருகிறது குழந்தையே. உன் வாழ்வில் நீ விரும்பிய நிம்மதி உனக்கு கிடைக்கப் போகிறது. கவலைப்படாதே. நான் உன்னோடு என்றும் என்றென்றும் இருப்பேன். உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் எண்ணி பார்க்கும்போது இந்த அகில உலகத்தை விட அல்லவா பெரிதாக இருக்கிறது. உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்துகின்ற உன்னை நினைத்து நான் பெருமிதப்படுகிறேன். நாள்தோறும் சிக்கல்கள், குடும்பத்தில் பிரச்சனை, நிராகரிப்பு, வேலைப்பளு, மன உளைச்சல் என நீ படும் அவஸ்தைகளை பார்க்காத இவர்கள் உன் மீது பொறாமைப்படுகிறார்களே. எப்போதும் உன் விருப்பம் போல செய். உரிமையோடு என்னை வணங்கி என் மீது உன் அனைத்து பாரத்தையும் போடு. நான் உனக்காக எந்த வதையையும் தாங்கிக் கொள்வேன். உன் பிரச்சனைகளை பார்த்து நான் மெழுகை விட மேலாக உருகி கொண்டு இருக்கிறேன். என் கண்களிலிருந்து ஆராய் பெருகும் சூடான நீரினால் உன் கர்ம வினைகளையெல்லாம் நான் கழுவி கொண்டு இருக்கிறேன். யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாதே. உன்னிடம் கை நீட்டி வாங்கும் அளவுக்கு உன்னை வைத்திருப்பேனே தவிர நீ அவர்கள் வீட்டு வாசலில் இனியும் நிற்குமாறு நான் வைத்திருக்க மாட்டேன். விரைவில் உன்னை தேடி அவர்களை வர வைக்கின்றேன். உன் பிரச்சனைகளை முழுமையாக நான் தீர்த்து வைப்பேன். உன்னை விட உன் பிரச்சனைகளை பற்றி உன்னை படைத்தவனுக்கு நன்றாக தெரியும். அவன் மீது முழு நம்பிக்கை வை. அவன் நிச்சயம் உன்னை காப்பான். உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும். நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும். சங்கடம் கொள்ளாதே. நான் உனக்கு துணையாக என்றும் இருப்பேன் என் குழந்தையே. நான் ஒருபோதும் உன்னை கவலைப்படு, அழுது புலம்பு என்று கூறவில்லை. நான் கூறியதையெல்லாம் என்னை நம்பு. பொறுமையாக இரு. உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதுதான். இதை நீ கடைபிடித்தாலே போதும். பாதி துன்பம் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். நான் ஒருபோதும் பொய் சொல்வது கிடையாது. நல்ல வாழ்க்கை வேண்டும் என நீ கேட்டால் அதை அப்படியே நான் நிறைவேற்றி தருவேன். ஆனால் நீ நம்பிக்கை இல்லாமல் கேட்கிறாய். அதனால்தான் உன்னால் என் காரியம் தடைப்பட்டு போகிறது. விரைவில் நீ நினைக்கும் மங்களகரமான காரியம் உன் வீட்டில் நடைபெறும். பொறுமையோடு இரு என் குழந்தையே. உன்னுடைய அனைத்து பாரத்தையும் சுமக்க நான் காத்து கொண்டு இருக்கிறேன். வாழ்க்கையில் துணிந்து போராடு.
எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே. கடும் சொற்களால் பேச நினைக்காதே. உன் பாரத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து செலுத்து. நான் தயாராக இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? நீ படும் வேதனையிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன். உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், இவைகளிலிருந்து உன்னை நான் விடுவிக்கப் போகிறேன். இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டதெல்லாம் போதும். காலத்தின் கட்டாயம், உன் கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக நான் விடுவித்து விட்டேன். மகிழ்ச்சியாக இரு. வாழ்க்கையில் நிச்சயம் ஏற்றம் பெறுவாய். அனைத்திலும் வெற்றி பெறுவாய். நான் உன்னோடு இருக்கும்போது நீ ஏன் வீணாக அழுகிறாய்? அழுதது போதும். எவரெவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது. நல்லதை மட்டும் நினை. நல்லதை மட்டும் பேசு. முடிந்தவரை உதவி செய். உன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாள் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட போகிறாய்? அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிவாயல்லவா? அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழக்காதே. உன் மனம் ரணத்தால் கொதித்து போயிருக்கிறது. ஆதங்கத்திலும் வழியிலும் நீ இருக்கிறாய். நமக்கு என்று ஒரு நாள் வரும், அன்றைக்கு நாம் பேசிக்கலாம் என்று வேதனையில் இருக்கிறாய். நீ பேசி என்ன பயன்? அவர்கள் அப்படித்தான், திருந்தாத மனிதர்கள். அவர்களை கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் நிம்மதி இழப்பாய். அதை ஞாபகம் வைத்துக்கொள். உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நீ சிரி, அழு, வருத்தப்படு, உதவி செய். ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்காதே. அமைதியாக அவர்களை விட்டு நகர்ந்து வந்துவிடு. அவர்களை பற்றி யோசிக்காதே. உன் கோபம் நியாயமானதுதான். ஆனால் அது வேண்டாம் என் குழந்தையே. அது உன்னையும் உன் நிம்மதி, சிரிப்பு, சந்தோஷத்தையும் துளைத்துவிடும். உனக்கு எந்த விதமான குழம்பும் நிலையும் வேண்டாம். அனைத்தையும் என்னிடம் விட்டுவிட்டாயல்லவா? இனிமேல் எல்லாம் நல்ல காலம்தான். அளவுக்கு அதிகமாக என்னை நேசிக்கும் ஒருவருக்கு அதி உன்னத அற்புதங்கள் நடக்கும் என்பதை அனுபவபூர்வமாக எப்படி அறியலாம் தெரியுமா? நான் எப்போதுமே பக்தர்களின் குறைகளை களையும் போது அந்த குறையின் தாக்கத்தை நான் ஏற்றுக்கொள்வேன். அதே போல என்னிடம் நெருக்கமாக உள்ள பக்தர்கள் மற்ற பக்தர்களுக்காக வேண்டும் நிலை ஏற்படும் போது அவர்களையும் அவர்கள் வேண்டும் வேண்டுதலுக்கான தாக்கம் ஓரளவாவது தாக்கவே செய்யும். இதை அனைவராலும் உணர முடியாது. அந்த நிலையில் உள்ளவர்களால் மட்டுமே இதை உணர முடியும். முடியாத ஒன்றை கூட நடத்தி காட்டுபவள் உன் அன்னையான நான் உன் வாழ்வில் இருக்கிறேன். அதை நீ மறந்து விடாதே. உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும். அதை புரிந்து கொள். உன் உழைப்பு என்றுமே வீணாகாது. வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் அவசியம் வேண்டும். இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறது என்று புலம்பாதே. நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன். இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று. உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை என்றால் வேறு யார் நம்புவது? நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு. உன் காரியம் நிச்சயம் கைகூடும். நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து கொள்ளாதே. நிலைகள் மாறும், காலம் மாறும். உன் அன்னையான நான் நிச்சயம் மாற்றுவேன். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயரோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் குழந்தையே. கலங்காதே. உன் அன்னையான நான் உன்னோடு நிழலாக எப்போதும் இருப்பேன். உன் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நல்லதே நடக்கும். வரும் காலம் உனக்கு நிச்சயம் சிறப்பாக இருக்கும். உன்னை நான் கரை சேர்க்கத்தான் இங்கு சில நிகழ்வுகளை நடத்தி கொண்டு இருக்கிறேன். அதை புரிந்து உன் வேலையை நீ சரியாக செய். அலட்சியமாக இருக்காதே.
உன்னிடம் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் எண்ணமாகத்தான் இதுவரை இருக்கிறது. அதை நீ உன் செயலில் செய்யாமல் இருக்கின்றாய். எல்லாம் உன் வசம் வரும் காலத்தை நீ நெருங்கிவிட்டாய் குழந்தையே. இந்த நேரத்தில் உன் மனதில் வேறு எந்தவிதமான அலட்சியமான எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காதே. உன்னை நான் வாழ்வில் உயர்த்தி நடத்தத்தான் இங்கு உனக்கான நேரத்தை தர போராடுகிறேன். என் பிள்ளை பொறுப்பாளியாய் அவரவர் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதுதான் என் எண்ணம். உன் அலட்சிய போக்கை தூக்கி வெளியே எறி. உன் வாழ்க்கையில் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய். யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்தாதே. இன்று நீ பலம் மிக்கவராக இருக்கலாம், ஆனால் நினைவில் வைத்துக்கொள், காலம் உன்னை விட பலம் மிக்கது என்று. உன் கவலைகள் அனைத்தும் தீரப்போகிறது. என்னிடம் ஆத்மார்த்தமாக இணைந்து முப்பொழுதும் என் நாமத்தை உச்சரித்து வா. உன் வாழ்வில் இயக்கத்தில் நானும் சூட்சமமாக உன்னுடனே பயணம் செய்வேன். சிலருடைய மாற்றத்தாலும் ஏமாற்றத்தாலும் என் அன்பு குழந்தை வலியை தாங்கிக் கொண்டு வருகிறது. கூடிய விரைவில் அந்த மாற்றம் அனைத்தும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக மாற்றி கொடுக்கப் போகிறேன். தைரியமாக இரு என் தங்கமே. மற்றவர்களுக்கு நல்ல எண்ணத்தோடு நன்மைகள் செய்தாலும் உன்னை எல்லோரும் சுயநலவாதி, சந்தர்ப்பவாதி என்று கூறுகிறார்கள். ஆனால் உன்னை சுற்றியுள்ளவர்கள்தான் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகுகிறார்கள். தவறு செய்பவர்கள் அவர்கள், ஆனால் கெட்ட பெயரோ உனக்கு வந்து சேர்கிறது என்று வருந்துகிறாயல்லவா? கவலை கொள்ளாதே, வருந்தாதே. சுயநலம் கொண்டவர்கள் என்று யாரையும் இங்கு குறிப்பிட்டு கூற முடியாது. ஏனென்றால் இன்று நன்மையாக உனக்கு தெரியும், அவர்களின் செயல்கள் நாளை தவறாக தெரியும். அதற்காக அவர்களின் செயல்களையும் நம்பிக்கை துரோகத்தையும் நான் சரியென்று கூறவில்லை. இங்கு வாழும் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டேதான் இருக்கும். அதை மனதில் நினைத்து கொண்டு செயல்களை செய்தால் மற்றவர்களுக்கு அந்த செயல்கள் மன உளைச்சலையும் வருத்தத்தையும் தரும். சுயநலவாதிகளாக இருப்பவர்களை விட அவர்களை தவிர மற்றவர்கள் யாருக்கும் நல்லது நடக்கக்கூடாது என்று நினைத்து செயல்படுபவர்களே மோசமானவர்கள். இவ்வுலகில் வாழ்பவர்கள் எல்லோருடைய உயர்வும் மேன்மையும் வீழ்ச்சியும் மாட்சியும் அவரவர்களுடைய வார்த்தைகளிலும் செயல்களிலும் தான் குடியிருக்கிறது. அதை வைத்துதான் நீ அவர்களிடம் நட்பு கொள்வதா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டும். உனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்களை பற்றி நீ கவலைப்படாதே. இவ்வுலகில் என்றுமே நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் செயற்புரிபவர்களுக்கான வினை பெரிது. தாமதமானாலும் அவர்கள் நிச்சயம் அதற்குரிய பலன்களை அனுபவித்தே ஆக வேண்டும். இது உனக்கும் பொருந்தும். அதனால்தான் எதை செய்வதற்கு முன்பும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படு என்று சொல்கிறேன். எதை கொட்டினாலும் அள்ளி விடலாம். வார்த்தையை கொட்டினால் அள்ள முடியாது, அதை திரும்ப பெறவும் முடியாது.